என் மாமா ஒரு வழியா பொண்ணை கடத்தியாச்சு. நான் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு ஒரு 10 லட்சமா இல்ல 1 கோடியா ஏத்துறதுக்குள்ளேயும் பட்டப்பாடு இருக்கே, முடியலடா டேய். அடிக்கிறேன் இந்த வாட்டி பெரிய அமௌண்ட் அடிச்சிடணும். ஆமா, எவ்வளவு அடிப்போம்? எனக்கெல்லாம் 3 பொண்டாட்டி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் இருந்தா என்ன தேரும். நான் 1 கோடி கேட்கலான்னு இருக்கேன். நீ என்ன 20 லட்சம் 30 லட்சம் நினைக்கிறேன். ஐபோனு என்ன பாரு, கையில 3 மோதிரம் செயின். எனக்கு தெரிஞ்சு பெரிய வீட்டு பொண்ணை தான் நம்ம தூக்கியிருக்கோம். கேட்குறோம் கொஞ்சம் பல்கா கேட்போம். கிடைக்கட்டும். என்ன அவங்க அப்பா வேற பெரிய ஆள் இல்ல? பெரிய ஆளா தான் தெரியுது. பார்ப்போம். காரில் தான் வந்துச்சு. பேசாமல் காரோட சேர்ந்து தூக்கிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபார்ச்சுனரில் வந்துச்சு. சரி விடு, ஒன்றத்தி கேஸில் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எங்கே ஒருத்தன் ஆளை காணாம போனாங்கண்ணா தெரியலடா. எங்கேயும் ஸ்நாக்ஸ் வாங்க போறேன்னு போனியா, சாக் வாங்க போறேன்னு போனியா? இன்னும் ஆளை காணும். நம்ம வேற நிற்கிற இடமே சரியில்லையே. எவனா பார்த்துக்கணும். நல்லா கண்டு பேசாமல் மூஞ்சி கூட எடுத்து விட்டுருமா? இல்லை வேணாம். மூஞ்சி எடுத்துட்டா அப்புறம் நான் மூஞ்சி பார்த்துருவாங்க. டேய் வந்துட்டியா? அந்த ஏசியை போடுறா ஃபர்ஸ்ட். ஏசி விட்றா. வெளியே ஃபுல்லா போலீஸா சுத்திக்கிட்டு இருக்காங்கடா. யாரையும் நீங்க வேற சும்மா கண்ணை தூக்கியாச்சு. யாரா அது ஃபர்ஸ்ட்? முனங்கிறத பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியலையடா. நீதான்டா கண்ணை காட்டின. டேய் நீ சொன்னேன்னு சொல்லி தூக்கிட்ட. அவ்வளவு என்னையெல்லாம் கண்ணை காட்டக்கூடாது. நீ சரி தூக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சா? போட்டோ அந்த பொண்ணு கன்ஃபார்ம் தூக்குடா. ப்ளூ கலர் சுடிதார் அப்படிங்க. நீனாடா இப்போ வந்து பேக் வச்சுக்கிட்ட. சரி எதுக்கு ஒரு வாட்டி மூஞ்சி பார்த்துருவோம். மைக் ஊதி போட்டியா இல்லையா? கத்திக்கிட்டே இருக்குடா. ஒரு வாட்டி வேலைக்கு பார்த்துடுறேன். எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது. தெரிஞ்சு போச்சு. என்னடா பிடி தூக்க சொன்னா ஆண்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா முத புரியுதா கைக்கு ஓடி லாக் போட்டுக்கிட்டா தப்பு ஓடிடுவியோ. முன்ன பின்ன கார் ஏறி பழக்கமா இல்லையாமா? உங்களை தூக்க பிளான் இல்ல. உண்மையா சொல்லணும்னா உங்க பொண்ணை தூக்க தான் பிளான் பண்ணோம். ஒண்ணு இல்ல, தூக்கியாச்சுல. உங்க புருஷனுக்கு கால் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு 1.5 கோடி கொடுத்தாதான் நீ போக முடியும். இல்லன்னா அவ்வளவுதான். உள்ள தள்ளிடுவேன். என் புருஷன் கிட்ட சொல்லி உங்க எல்லாத்துக்கும் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன்டா. வெளியவே வர முடியாது. இந்த அம்மா யாரா காமெடி பண்ணிட்டு இருக்கு. அதவே கொலை பண்றவனுக்கே ஆயுள் தண்டனை இல்லையா? அதவே என்னென்னமோ பண்றாங்க. அவனுக்கே ஆயுள் தண்டனை இல்ல. நீங்க நம்ம கடத்தினதுக்கு ஆயுள் தண்டனையா? முத கட்ட கழட்டி விடுறா. டேய் அடிபட்டு இருக்கா? கழட்டி விடுறா. கழட்டி விட வாய் அடடா. இந்த அம்மா ஒண்ணு கேட்காதா ஃபுல்லா. சரி இப்ப என்ன பண்றது? ஒழுங்கு மரியாதையா எனக்கு ஏத்தன இடத்துல பாரு. நாங்க கல்றோம். சும்மா இருமா ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்படியா தூக்கிட்டு வருவீங்க? நான் இல்ல அவன் தான்டா. மாத்தி தூக்கிட்டு வந்திருக்கீங்களாடா? தூக்குடாண்டா தூக்கிட்டு வந்துட்டோம். ஒரு பிளாடி சொதப்பிட்டீங்க. என்ன செய்ய போறீங்க தெரியலடா. சும்மா இருமா பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப பாரு இங்கேயே புலம்படி போயிட்டே இருப்பான். காசு ஒண்ணு வேணாம். ஏய் சும்மா இங்க பாரு. பாய் குத்தி விடுறான். கடத்திட்டோம். வேற வழி இல்ல. காசுக்கு சுத்தமா கையில இல்ல. நம்ம சும்மாவே இருக்காது போல வச்சுட்டு நான் ஸ்ப்ரே அடிச்சு போன்றேன்டா. நம்பரை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் காசே இல்ல கையில. அவனு சரக்கு பாரு. நாங்க என்ன உனக்கு சொல்றேன்னா சும்மா இருமா ஒன்றும் அழுகாம நம்பரை சொன்னா போதும். அவனை விட்டுட்டு போயிட்டே இருப்போம். சொல்லு ஃபர்ஸ்ட். சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா நீ வெளியே போக முடியாது. அவ்வளவுதான். அப்படியே கிடக்க வேண்டிய. என்ன சொல்ற? காசா உயிரா? போற வழியில கல்ல கட்டி கிணத்துல ஆக்கிட்டு போயிடுவோம். சொல்லுமா. சார் இறக்கி விட்டுருங்க சார். நாங்க இறக்கி விட தயார்தான். நாங்க இறக்கி விடறதானே சொல்றோம். உங்க புருஷன் நம்பர் சொன்னாதானே. ஏன் பாரு 3 பேர் இருக்கோம். காருக்கு டீசல் போட்டுருக்கோம். ஒரு நாள் சாப்பிடு உனக்கு தூக்கிட்டு வந்து கடத்திட்டு போயிட்டோம். இப்ப என்ன பண்றது? நாங்க செலவு கூட நான் கொடுத்துறேன் சார். போன் போடுமா. நாங்க இதுவா இருந்தாலும் பேசிட்டு போன் போடுமா. அண்ணா ப்ளீஸ். அண்ணாகினாலாம் கிடையாது. பெரியவரே பெரியப்பா மாதிரியே இருக்கீங்க. தயவு செய்து நீங்களாச்சும் என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பெரியவரே ப்ளீஸ். உங்களுக்கே மனசாட்சி இருக்காக்கா? இடையே பார்த்தா பெரிய ஒரு மாதிரியா இருக்கு. நிஜமா எங்க பெரியப்பா இப்படிதான் இருப்பார். பெரியப்பா டேய் எனக்கு காசு கூட வேணாம்டா. தயவு செஞ்சு விஷத்தை கொண்டுறான்டா. ஏன் உனக்கு பெரியப்பா சொல்லிட்டாங்களா? அதனால அதுக்காண்டிலாம் விட முடியாது. கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்க. பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா. டேய் சுத்தி வர வராங்கடா. தயவு செஞ்சு கொண்டுட்டு போயிடல. நான் என்ன சொல்றேன், இருக்கிறத வாங்கிட்டு அமுச்சு விட்டுலாமா பேசாம? எனக்கு தெரிஞ்சு இதுவே பெருசா தேரும் தான். கூட்டுக்கு வந்து நம்ம தானே டார்ச்சர் பண்ணுவோம். நம்ம கூட்டுக்கு வந்து அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு நீங்களாச்சும் காப்பாத்துங்க அண்ணா. யாருமா அண்ணா? அண்ணா என் வயசுல ஒரு பையனும் இருப்பான். என்னைய பார்த்து அண்ணன் கூப்பிடுறியா?
வாய முறியா இல்லை கழுத்தெடுத்து போட்டு போய்கிட்டே இருக்கா சொன்ன மாதிரி. ப்ளீஸ் தயவு செஞ்சு பெரியப்பா அதை முத பண்ணலாம்டா, முடியலடா என்னால. பெரியப்பா டேய் கேட்க முடியல, தயவு செஞ்சு முடிச்சிடலாம்டா. சரி டேய் வெளியே ஃபுல்லாக ஒரே போலீஸ் ரவுண்ட்ஸாக இருக்குது, என்ன பண்ணலாம், இதை வச்சுட்டுலாம் சுற்றுலாம் ப்ரோ நீங்களாச்சும் என்னை காப்பாத்துங்க ப்ரோ. உனக்கு மயம் மாதிரி இருக்கேன் ப்ரோனுக்கு. என்னடா அது? அதான் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துட்டு போக மாட்டேன், விட மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, உட்காந்துக்கிட்டே இருக்கு. கரெக்டாக விட்டாலும் என்ன ப்ரோ நீங்க கேட்டாலும் என் புருஷன் தரமாட்டாரு ப்ரோ. அவர் கஞ்ச பிசினாரி ப்ரோ. அவர் கருவேப்பிலை வாங்குறது கூட கஞ்ச கணக்கு பிசினாரி. பாப்பாரு ப்ரோ. இங்க பாரு, நம்ம கஞ்ச பிசாரின்னு சொல்கிற இதெல்லாம் எங்க அப்பா அம்மா வீட்ல இருந்து போட்டது ப்ரோ. நீ ப்ளீஸ் அமைதியா இருமா ஒரு நிமிஷம். நீ காசு கூட கொடுக்க வேணாம், இறங்கி இப்படியே போயிடு. ப்ரோன்னு மட்டும் சொல்லாத, கையெடுத்து கும்பிடுறான். சரி என்னடா பண்ணுவான்? டேய் எல்லாத்தையும் கழட்டிட்டு அமுச்சு விட்றா. இது என்னடா நம்ம வயசை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு. ப்ரோன்னு இருந்தா இது வந்துக்கிட்டு ப்ரோ இறங்கி போமா இல்லங்க ப்ரோ. நானே பிளான் சொல்லி கொடுக்குறேன் ப்ரோ உங்களுக்கு. இல்லங்க ப்ரோ நானே உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறேன். ஃபோன் பண்ணுங்க ப்ரோ. ஃபோன் பண்ணுங்க ப்ரோ. என் புருஷனுக்கு அண்ணனா தம்பியா ஃபோன் பண்ணுங்க. புருஷன் நம்பர் எப்படி இருக்கு என்கிட்ட? என் நம்பருக்கு என் ஃபோன் எங்க ப்ரோ? ஃபோன்லாம் தர முடியாது. நீ நம்பர் சொல்லாங்க போறோம். 9344 ப்ரோ. வேகமா போடுங்க ப்ரோ, பசிக்க வேற செய்யுது எனக்கு. யாரா அது? சரி 742034 போடுங்க ப்ரோ. வேகமா கால் பண்ணுங்க ப்ரோ. இங்க பாருமா, பேலன்ஸ் கூட இல்லம்மா என்கிட்ட, போக கூட மாட்டேங்குதுமா. ப்ரோ என்ன ப்ரோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டா வச்சுக்க மாட்டீங்க. இங்க பாருங்க ப்ரோ, கறி துணியை போட்டு என் வாயை பொத்திட்டீங்க. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன ப்ரோ பண்ணுவேன்? உனக்கு என்ன ஆனாலும் எங்களுக்கு என்ன? எக்யூப்மெண்ட்ஸ் கூட ஒழுங்கா வச்சுக்க மாட்டீங்களா ப்ரோ? கறி துணியை வச்சு என் வாய் அடிச்சிருக்கீங்க. இறக்கி விட்டுடா, ஃபர்ஸ்ட் போட்டுடா. இது ப்ரோன்னு இருக்குடா. நீங்க எவ்வளவு ப்ரோ கேட்க போறீங்க ஃபர்ஸ்ட்? நானா 1 கோடி கேட்க போறேன். 1 கோடி 10 லட்சம் கேளுங்க ப்ரோ. 10 லட்சம் எனக்கு 1 கோடி இருக்கு. டேய் லூசா இருக்கும் போல. எனக்கு 1 கோடிக்கு 10 லட்சம் கேளுங்க. 10 பவுன 10 மாசமா கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. அவர் வாங்கியே தர மாட்டேங்கிறார் ப்ரோ. ப்ரோ எனக்கும் சேர்த்து 10 லட்சம் வாங்கி தாங்க ப்ரோ. 1 கோடி கூட 2 கோடி கூட வாங்கிக்கோங்க ப்ரோ. ஒரு 10 லட்சம் மட்டும் எனக்கு தாங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. அப்பா என்னடா நமக்கு தப்பா கணக்கு தூக்கிட்டோமா? சிறுத்தை படம் மாதிரியே நமக்காண்டி தூக்குனா அந்த பிள்ளை பொம்பளை காண்டி கேட்டுட்டு இருக்கு. உனக்கு எங்களுக்கு என்னமா லாபம் வச்சு? சரி நம்பரே உனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல. நீ ஃபர்ஸ்ட் ப்ரோன்னு சொல்லாதம்மா, இறங்கி போமா. நீ ஃபர்ஸ்ட் இறங்குமா. ப்ரோனுக்கிட்டு உசுர வாங்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சது ஆகுற மாதிரிலாம் தெரியல. சாமி கையில காலில் போட்டிருக்கத கழட்டிட்டு அதான்டா நானும் அப்பான்னு சொல்றேன். எல்லாத்தையும் கழட்டிட்டு அங்க ஏத்து நேரத்துல இறக்கி விட்டுறான்டா சாமி. நம்மளுக்கு எதுக்கு அவன் தேவையில்லாம தூக்கி நம்ம பம்பளை மாட்டிக்கிறோம். கார் எடுத்து நம்ம போய் இறக்கி விட்டுருவோம், ஏத்து நேரத்துல இறக்கி விட்டுருவோம். தூக்குனீங்க உருப்படியா தூக்க மாட்டீங்களாடா? என்னடா பண்ண என்னமா உனக்கு? அதான்டா இருக்கிறத மட்டும் வாங்கிட்டா மாட்டாதீங்க ப்ரோ. ப்ளீஸ் ஒரு 10,000 ஆச்சு வாங்கிக்கோங்க ப்ரோ. தயவு செய்துடா, இனிமேல் கடத்துற பிளானே வச்சுக்கிறாங்கடா. சொதப்படுறா, சரியான சொதப்படுறா. அதுக்கு உழைச்சே சாப்பிட்டு போயிடலாம் போடுறா இந்த நாய் பழப்புக்கு. நம்ம போய் எப்படிதான் கடத்துறாங்கன்னே தெரியலடா. நம்ம போவோம். இது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. நாங்க துணியறோம். இந்த பிள்ளை வாயை பத்தி ரொம்ப கூப்பிட்டு